முதல் குழந்தைய பறி கொடுத்து மீளாத சோகத்தில் இருந்த தந்தைக்கு இரண்டாவது குழந்தைய பத்தி மருத்துவர்கள் கூறினது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தந்தை பாசத்தை மட்டும் இல்ல, உடல் பாகத்தையும் கொடுத்தது பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. இந்தியாவை பூர்வீகமா கொண்ட இம்ரான் கான் அப்படின்றவரு தன் குடும்பத்தோட அபுதாபில வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அவருடைய மகளான ரஷ்யாவுக்கு அரிய மரபணு நோயால கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தன்னுடைய மகளுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பாதிப்பு லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இருக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிச்சது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்காமா. அவருடைய மூத்த மகளான ஷைமா இதே மாதிரியான கல்லீரல் நோயால பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்களாமா. மறுபடியும் அவங்களுடைய இன்னொரு மகளும் இதே நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. குழந்தை பருவத்துல ஏற்படக்கூடிய இந்த நோயோட தீவிரம் கல்லீரலுடைய செயலிழப்பு வரைக்கும் கொண்டு போகுமாமா. சோ ரஷ்யாவை காக்கணும் அப்படின்னு சொல்லி அறுவை சிகிச்சைக்கும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆனா அறுவை சிகிச்சை கட்டுறதுக்கும் 10 லட்சம் திராம் தேவைப்படும் அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்களாமா. உடனே அமீரக அரசுடைய தொண்டு நிறுவனமான எமிரேட்ஸ் ரெட் கிரசன்ட் உதவிய நாடி இருக்காரு. அவங்க உதவியும் செஞ்சதோட கட்டணம் இல்லாம சிகிச்சையும் மேற்கொண்டிருக்காங்க. இதை தொடர்ந்து ரஷ்யாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி வேற யார்கிட்டயும் அவர் உதவிய நாடாம தன்னோட கல்லீரலோட ஒரு பகுதியை வழங்குறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்களாம். அதை தொடர்ந்து தந்தைக்கும் மகளுக்கும் ஒரே நேரத்துல கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சுமார் 12 மணி நேரம் இந்த சிகிச்சை நடந்ததாமா. மருத்துவமனையில இருந்து கடந்த ஜூன் 24ஆம் தேதி தான் ரஷ்யா வீடும் திரும்பியிருக்காங்க. இப்ப குணமடைஞ்சு அவங்க நல்லாவும் இருக்காங்களாமா. சோ 4 வயது பெண் குழந்தையை காப்பாத்தணும்னு தந்தையே தன்னுடைய உடல் பாகத்தை தானமா வழங்கினது பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு.